இந்த நாட்டையே விலைக்கு வாங்குற அளவுக்கு பெரிய பணக்காரன் ஆயிடுவீங்க. எப்படி புருனே மன்னர் புருனேவை ஆண்டுகிட்டு இருக்காரோ அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கலாங்க ஐயா. ஏன் பேச வேண்டியது தானே? அப்புறம் பேசிக்கிறேங்க ஐயா. யாரு, சுதாவா? இல்லைங்க ஐயா, இது வேற ஏதோ புது நம்பரா இருக்கு. அப்போ இந்த வேலையை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்க ஐயா. ஏன்னா இது வரைக்கும் ஒரு கல்வெட்டு கூட பொய் சொன்னதா சரித்திரம் இல்லைங்கய்யா. அதுக்கும் மேல இந்த ப்ராஜெக்ட்ல செல்வகிருஷ்ணன் சார் இருக்காரு. உங்களுக்கு அவரை தெரியும்ல. அவர் ஒரு சிறந்த ஆர்கியாலஜி எமினன்ட். சமீபத்துல நீங்க அவரை மீட் பண்ணீங்களா? இல்ல, நான் சந்திச்சு 1 வருஷம் ஆகுது. திருப்பூர்ல போய் மீட் பண்ணிட்டு வந்துடலாமா? வேண்டாம், இப்ப டைம் இல்ல. நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். நான் சொல்றேன், அப்ப போலாம். ஓகேயா? ஓகேங்கய்யா. சுதா எங்க, எப்போ வருவா? வருவாங்க ஐயா. ஓகே. யாரோட நம்பர் இது? புதுசா இருக்கே. ஹலோ, யார் பேசுறது? நான் யாருங்கிறது அப்புறம். முதல்ல நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்க சார்? என்னது? யார் வேணும் உங்களுக்கு? நான் விஷயம் தெரிஞ்சுதான் பேசுறேன். என்ன விஷயம்? கிங் மேக்கர் கலிய பெருமாள் வீட்டுல நீங்க என்ன பிளான்ல போய் தங்கியிருக்கீங்க அத கேட்டேன். நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. இங்க பாரு பிரதர், நான் கலிய பெருமாளை கொலை பண்றதுக்கு நேத்து அவன் வீட்டுல நான் ஒளிஞ்சிருந்தேன். நான் ஒளிஞ்சிருந்த கட்டலுக்கு மேலதான் கலிய பெருமாள் உட்கார்ந்திருந்தான். மகானந்தபுரம் என் சொந்த ஊர். எங்க ஊரை பத்தியும் பிரம்ம கைலாசநாதர் கோயிலை பத்தியும் அதுக்கு ஒரு குளம் இருந்ததாகவும் கதை விட்டுட்டு இருந்தத நான் கேட்டுட்டேன். கதையா? இல்லையா பின்ன. மகானந்தபுரம் பிரம்ம கைலாசநாதர் கோவிலே 1.25 சென்ட் தான். குளம் எப்படி 4 கிரவுண்ட்ல இருக்கும்? உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? ஆதி தொட்டே எங்க ஊர் வறண்ட பூமி. அதுல ஒரு கால்வாய் கூட இருந்தது இல்லைன்னு எங்க ஊர் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. குளம் எப்படியா இருக்கும்? விஷயத்தை ஒருத்தங்கிட்ட ஓதும் போது விளக்கமா விசாரிச்சு ஓத வேண்டாமா? உனக்கு என்ன வேணும்? நீ எவ்வளவு அடிக்கிறையோ அதுல பாதிக்கு என்னையும் பங்குல சேர்த்துக்கணும். நாங்க என்ன அடிக்க போறோம்? பாம்பின் கால் பாம்பரியும் தலைவரே. ஒரு திருடனை பத்தி இன்னொரு திருடனுக்கு தெரியாதா? என்ன சொல்ற நீ? செல்வகிருஷ்ண வாய்ஸ்ன்னு கலிய பெருமாள் நம்பிட்டாருன்னு அந்த பொண்ணு போன்ல சொன்னத நான் கேட்டேன். அந்த பொண்ணும் நீயும் கலிய பெருமாளை பழிவாங்க செல்வகிருஷ்ணன் கலிய பெருமாளுக்கு சொன்ன கான்செப்டோட வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லட்டுமா? செல்வகிருஷ்ணன் உயிரோட இல்லைங்கிற விஷயமும் எனக்கு தெரியும். இல்லாத செல்வகிருஷ்ணனை இருக்கிற மாதிரி பேச வைக்கிறேன்னா நீ திருடன் தானே? இப்போ சொல்லு, எவ்வளவு அடிக்க போற? என்ன பிளான் உன்னோடது? நீ சொல்றத வச்சு என் ஷேர் என்னன்னு நான் சொல்றேன். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்னும் திருட்டு கும்பலும் இல்ல, பணத்தை கொள்ளையடிக்கிறது எங்க திட்டமும் இல்ல. கலிய பெருமாளை பிச்சைக்காரனாக்கணும், அதுக்கு தான் இவ்வளவு டிராமாவும். அதை பத்தி நேரடியா பேசலாம். இப்ப நீ எங்க இருக்க? திரும்ப சொல்றேன்.
யார் நீ? வருண் ராகவன் ஏசிபி. டியூட்டில வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க எனக்கு இஷ்டம் இல்ல. அதான் உன்னை பிச்சைக்காரனாக்க புது பிளான் போட்டேன். உன் பேரை கூட நான் கேள்விப்பட்டது இல்லையடா. நீ ஏன்டா என்ன பிச்சைக்காரனாக்க பிளான் போட்ட? நீ எங்க அண்ணனுக்கு பண்ண அநியாயத்துக்கு பழி வாங்கத்தான். உன் அண்ணன் யாரு? அருண் ராகவன். அருண் ராகவன் எனக்கு எதிராக கோர்ட்ல சாட்சி சொன்ன அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனிக்காரனா? ஆமா. அவனுக்கு நான் என்ன அநியாயம் பண்ண? கரண்ட கட் பண்ணது, கம்பெனியை மூட வச்சது, வீட்டுக்கு ஆள் அனுப்பி கொடூரமா அவங்கள கொலை பண்ணது. என்ன சொல்ற? என்ன ஞாபகம் வரலையா? மறந்துட்டியா? ஹலோ, எங்க இருக்க நீ? என்ன பண்றீங்க? தப்பிக்க போறீங்களா? இல்ல இல்ல, பின்ன எதுக்கு அங்க போறீங்க? எட்டி பாக்குறேன். என்ன பார்க்க போறீங்க? இருங்க, வந்து சொல்றேன். போன் பேசிட்டு இருக்கா. டக்குன்னு கிட்ட வாங்க. ஏ கடிச்சு வாயாலேயே உங்க கட்டை அவுத்து விட்டுற. எதுக்கு அதெல்லாம்? வேண்டாம். என்ன பொண்ணுங்க நீங்க, வேணாங்கிறீங்க? இதே வேற யாராவது இருந்தா கட்டை அவுத்து விட சொல்லி தப்பிச்சு போயிருப்பாங்க. நான் வேணா உங்க கட்டை அவுத்து விடுறேன், நீங்க தப்பிச்சு போயிடுங்க. அது எப்படிங்க நான் உங்களை தனியா விட்டு போவேன்? ஏன் போனா என்ன? என்ன நன்றி கெட்டவன் நினைச்சீங்களா? அப்படின்னா உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்களே. ஆமா. சக்கரை இட்ட உங்களை அவ்வளவு அசால்ட்டா விட்டுட்டு போயிடுவானா? ஐயோ, நீங்க பேசுறது எனக்கு புரியவே மாட்டேங்குது. உங்க வீட்ல சக்கரை போட்ட காஃபி குடிச்சிருக்கேன், உங்களை கைவிட மாட்டேங்க. என்ன உன் பிரச்சனை? ஒண்ணும் இல்ல, சந்தேகம் தீரல, புலம்பிக்கிட்டு இருக்கேன். என்ன சந்தேகம்? நீங்க இவங்க வீட்ல இருந்து ஓடி வந்து டப்பு டப்புன்னு வாயை கட்டி கையை கட்டி காலெல்லாம் கட்டி போட்டீங்கல்ல? ஆமா. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க இவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க போல இருக்கு, நாம சுதா கிட்ட பேசினதுக்கு கட்டி போட்டீங்கன்னு நினைச்சேன். அப்போ சுதாவை கட்டி போட்டப்போ என்ன நினைச்ச? பொம்பளைகள் எல்லாரும் பொம்பளைகள் அல்ல, அதில் சில பேர் பொறுக்கிகளாவும் இருப்பாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். தண்ணி கேட்டியேன்னு வாய்க்கட்ட அவுத்து விட்டது தப்பா போச்சுல? நீங்க கொடுத்த உடனே குடிச்சினேங்க. திரும்பவும் வாயை கட்டாதது தப்பு தானே? யாருங்க நீங்க? நீங்க என்ன கன் காஞ்சராவா? கிண்டல் பண்ணா உன்னை சுட்டுடுவேன். குண்டு உன் நெத்தில இறங்குதா இல்லையான்னு பாத்துடலாமா? நெத்தியில இறங்குனதுக்கு அப்புறம் பாக்குறது எப்படி? சங்குதான் தெரியாதா என்ன? உனக்கு திமிரு அதிகம் தாண்டா. ஒன்னும் பதறாதீங்க, இந்த குண்டை ஒன்னும் பண்ணாது. ப்ளீஸ் சும்மா இருங்க நீங்க. எங்க ப்ளீஸ், ஹி இஸ் இன்னோசன்ட்ங்க. இவனை சுடக்கூடாதுன்னா உண்மைய சொல்லு, நீ யாரு? என் பேரு சௌமியா. அப்புறம் ஏன் சுதாங்கிற பேர்ல
கலிய பெருமாளோட வீட்டுக்கு போன? கலிய பெருமாள் உங்களுக்கு தெரியுமா? ஏய், வாய மூடு. நீ சொல்லு, இல்லனா இவனை சுற்றுவேன். எங்க அப்பாவை கொன்ன அந்த கலிய பெருமாளை பழி வாங்கணும்னு போனேன். உங்க அப்பா யாரு? அவர் ஒரு ஹை ஸ்கூல் டீச்சர். நாடகத்துல நடிக்கிறதுன்னா அவருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட். வயசானாலும் குடுமையெல்லாம் வச்சுக்கிட்டு கலக்கலா இருப்பாரு. நாங்களும் அவரோட கடமைகளுக்காக இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாரு. இனிமே அவரோட சந்தோஷத்துக்காக அவர் இஷ்டப்படி இருக்கட்டும்னு அனுப்பணும். போனவரு கலிய பெருமாள் கிட்ட விஷயத்த சொல்லிருக்காரு. உங்ககிட்ட தான் சொன்னாராமே? ஆமா, என்கிட்ட தான் சொன்னாரு. நான் தான் சார்கிட்ட அறிமுகப்படுத்தினேன். அவரு அருண் ராகவன் விஷயத்துக்காக தீவிரவாதி மாதிரி நடிக்க அனுப்புனாரு. நான் தான் அவரை ஃபாலோ பண்ணேன். என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு நாள் துப்பாக்கி காயத்தோட பீச்சில் கிடந்தாரு. அவரு சாவுக்கு நான் வந்திருந்தேனே, உங்களை பார்க்கலையே. அப்ப நான் இந்தோனேஷியால ட்ரைனிங்ல இருந்தேன். என்னதான் உங்க அப்பா மீட் பண்ண வந்தாருன்னு உங்களுக்கு யார் சொன்னது? வருண் ராகவன். அவர் யாரு? உங்களோட சார் கிட்ட கோபால் நாத்துங்கிற பேர்ல இருக்காருல்ல, ஆ, அவர்தான் வருண் ராகவன், ஏசிபி. அவரு ஏசிபியா? ஆமா, அவர் போலீஸ் ட்ரைனிங்க முடிச்சு ஏசிபியா அப்பாயின்மெண்ட் ஆன விஷயத்த சொல்றதுக்காக அவர் அண்ணன் அருண் ராகவனை பார்க்க வந்திருந்தாரு. அப்போ அண்ணா, அண்ணே, அண்ணா, 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 என்னாச்சுண்ணா? அண்ணே, என்னாச்சு அண்ணே? அண்ணா, அண்ணா, என்னாச்சுண்ணா? அண்ணா, எந்திரிங்கண்ணா. அண்ணே, எந்திரிங்கண்ணே. அண்ணே, எந்திரிங்கண்ணே. என்னாச்சுண்ணே? அண்ணா, 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 என்ன? வாங்கண்ணா, ஹாஸ்பிட்டல் போலாம். வாங்கண்ணா, வாங்கண்ணா. விஷயத்தை என்கொயரி பண்ணி பண்ணி வருண் ராகவன் எங்க கிட்ட வந்தப்போ நான் எங்க அப்பா இன்னோசென்ட், அவரை வச்சு கலிய பெருமாள் கேம் ஆடி இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். இனி போலீஸ் படி ஆக்ஷன் எடுத்தா கலிய பெருமாளை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நாங்க 2 பேரும் சேர்ந்து கலிய பெருமாளை பிச்சைக்காரனா நடு ரோட்டுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு திட்டம் போட்டு ஒரு கோயில்ல புதையல் இருக்குன்னு கதை ஒண்ணு கிரியேட் பண்ணி அதை எடுக்கிற முயற்சியில அவர் எல்லா பணத்தையும் இழந்த பின்னாடி புதையல் கிடைக்கலன்னு சொல்லிட்டோம்னா மனுஷனுக்கு புத்தி வரும்னு ப்ளே பண்றோம். இனிமே இத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. எங்க சார் கெட்டவர்னு தெரியும், ஆனா இவ்ளோ கெட்டவர்னு தெரியாது. அத நான் பாத்துக்கிறேன், சரியா? ஆமா, உங்க அப்பா கூட இன்னொரு பொண்ணு வந்ததுன்னு சொன்னீங்களே, அது யாரு? அது தெரியல. அந்த பொண்ணை பத்தி எந்த க்ளூவும் இல்ல. பேரு ஜானுன்னு ஒரு இடத்துல சொல்லிருக்கா, இன்னொரு இடத்துல அருந்ததின்னு சொல்லிருக்கா. முடிஞ்சதா? நீங்க ஏங்க எங்க 2 பேரையும் கட்டி போட்டிருக்கீங்க? நீங்களும் எங்க சாரோட ஆள் மாதிரியே தெரியுது. வாய மூடுறியா இல்ல சுடட்டுமா? ஆ, அம்.
அந்த 2 பேரையும் எங்க கட்டி வச்சிருக்க? உள்ள கட்டி போட்டிருக்கேன். இந்தா, யார் இருக்காங்க? ஒருத்தனை மயக்கப்படுத்தி தூக்கிட்டு வந்திருக்கேன். அவனை தூக்கிட்டு வந்து உள்ள எங்கேயாவது போடு. ம், ஓகே. டேய் மூர்த்தி, உன்னை யாரா கட்டி போட்டது? ஆ, நீங்க ஒரு ராட்சசியை நியமிச்சிருக்கீங்கல்ல, அவதான். நான் இந்த பொண்ணை பார்க்க யாரு வந்தாலும் கட்டி போடுன்னு சொன்னேன். இவளோட லவ்வர்னு நினைச்சு நான் தான் இவனை கட்டி போட்டேன். முதல்ல இவனை அவுத்துடுமா? ம், சரி. சீக்கிரமா. ஆ, ஆ. சார், ஏன் சார் நிக்கிறீங்க? வந்து உட்காருங்க. வாங்க, உட்காருங்க. டேய் 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 மூர்த்தி, என்னடா இருங்க பண்ற? சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க, பதறாதீங்க, இருங்க. டேய் கட்டணும்ல, என்ன எதுக்குடா கட்டுற? கம்முன்னு இருங்க. மூர்த்தி, அட, என்னடா? டேய், சொல்லிக்கிட்டே இருக்கேன், இருங்க சார், இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. டேய், அட, என்னடா பண்ற? ஆடாதீங்க சார். டேய், டேய். இவரை இங்க வர வைக்கிறதுக்காக தான் உங்களை நான் கட்டி போட்டேன். சாரி. சௌமியா, நீங்க அந்த வருண் ராகவனை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு போயிடுங்க. இந்தாங்க சாவி. உங்க சார்பா சாருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நாங்க செஞ்சிடறோம். கூடிய சீக்கிரமே சாரை நடு ரோட்ல பிச்சைக்காரனா பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். வருண் ராகவன் அவரு கார்ல தான் இருக்காரு. இவரு அவருக்கு என்ன மருந்து கொடுத்தாருன்னு தெரியல. அவரை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆமா, நீங்க 2 பேரும் எப்படி ஒண்ணா? சஸ்பென்ஸ் தாங்க முடியல. நாங்க காலேஜ் டேஸ்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா இவ்வளவு நேரம் திட்டிக்கிட்டது? அதெல்லாம் சும்மா நடிப்பு. சார் வரும்போது நீங்க சொல்றதுக்காக நடிச்சோம். நடிச்சிங்களா? ஆமா, நாங்களும் உங்கள மாதிரியே இவரால பாதிக்கப்பட்டவங்க. கூடவே இருந்து பழி வாங்குறோம், அவ்வளவுதான். நீங்க கிளம்புங்க. நாங்க 2 பேரும் இன்னொரு நாள் உங்க வீட்டுக்கு வரோம். ஓகே, தேங்க்யூ. நீ போய் பார்த்துட்டு வா. சரி. நல்லவன் மாதிரியே 2 நாள் நடிச்சு சுதாவை கெடுத்துட்டு கொன்னுடுவான். வருண் ராகவன் மென்டல் ஆயிடும். அருண் ராகவன் அட்ரஸே இல்லாம போன மாதிரியே இவங்க 2 பேர் கதையும் ஆயிடும். இது எல்லாத்தையும் கலிய பெருமாளான நீ பண்ணதாவே இருக்கட்டுமே. புரியல, என்னடா சொல்ற? நீ கண்ட பொலிட்டீஷியன்ஸ்க்காகலாம் சில சில்லற வேலை பண்றல்ல, நான் அப்படி கிடையாது. மொத்தமா அடிப்பேன். உனக்கு எதிரா சாட்சி சொன்ன அந்த அருண் ராகவனை டைம் பார்த்து பழி வாங்கணும்னு நீ சொன்ன. நான் உன் அடியால் ஜானுவுக்கு பர்சன்டேஜ் பேசி ரகசியமா குடும்பத்தோட காலி பண்ண. அருண் ராகவன் வீடு இப்போ என் வீடு. இப்போ உன்னை எதுக்காக தூக்கி இருக்கேன்னு தெரியுமா? நீ சிவன் கோயில் கட்டுவ, ப்ராப்பர்ட்டிய ஒன்னொன்னா விப்ப. இதெல்லாம் பேப்பர்ல நியூஸா வரும். ஆனா உண்மையிலேயே அப்படி ஒரு விஷயம் நடக்காது. ஏன்னா நீ ஃபாரின்ல கட்டுற. ஒரு கட்டத்துல நீ அம்போ ஆயிடுவ. உன் ப்ராப்பர்ட்டி எல்லாம் என் பேருக்கு மாறிடும். எப்படி என் டிராமா நல்லா இருக்கா? தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்தேன். நீ தான் மெயின் வில்லன் தெரிஞ்சதும் கன் எடுத்து இவளை மடக்கிட்டேன். இப்போ உன்னையும் மடக்கிட்டேன்.
ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், சுதாவை நீ எப்பவும் ஒன்னும் கிழிக்க முடியாது. ஏன்னா இவங்களும் போலீஸ் தான். நான் இப்ப ஊன்னு சொன்னா போதும், உங்க 2 பேரையும் அடிச்சே கொன்னுடுவாங்க.